கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆகாரத்தை, உங்களுடைய முயற்சிகளை, உங்களுக்கு உண்டானதை எல்லாம் நீங்கள் செலவழித்தீர்கள் அல்லவா? உங்களுக்கு உண்டானதெல்லாம் நான் செலவழித்து அநேகருக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன். அநேக காரியங்களிலே நான் பிரயாசப்பட்டு எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் செலவழித்து விட்டேன். என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய பொருளாதாரங்கள், என்னுடைய முயற்சிகள், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் பிறருடைய நலனுக்காக நான் செலவழித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பலனும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கேள்வியோடு கூட இருக்கலாம். ஏன் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் கூட இருக்கலாம். நான் அநேகருக்கு நான் நன்மைதானே செய்தேன், ஏன் எனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லை, ஏன் என் குடும்பத்திற்கு ஒரு நன்மை நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஒரு கேள்வியோடு கூட இருக்கலாம். பரிசுத்த வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. நீங்கள் விதைத்த அத்தனை விதைகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து கோடி மடங்கு திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உன் ஆகாரத்தை எங்க போட்டிருக்கிறீர்கள் தெரியுமா? உங்கள் பிரயாசங்களை எங்க போட்டிருக்கிறீர்கள் தெரியுமா? உங்களுடைய உழைப்புகளை எங்க போட்டிருக்கிறீர்கள் தெரியுமா? உங்களுடைய பாசங்களை எங்க போட்டிருக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் தேவனை நம்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் செய்தபடியால் உங்கள் பிரயாசங்களுக்கு, உங்களுடைய விதைகளுக்கு, உங்களுடைய ஆகாரத்திற்கு, உங்களுக்கு உண்டானவைகளுக்கு ஆண்டவரே உங்களுக்கு பதில் தந்து அவரே உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் விதைத்த விதைகளும் நீங்கள் போட்ட ஆகாரத்தையும் ஒரு நாளும் ஆண்டவர் மறக்கிறவர் இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற விடலை உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. நீங்கள் விதைத்த விதைகளுக்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் இன்றைக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.